கோவிமா என்ன பண்ணிகிட்டு இருக்க? நீங்கள் பண்ண பாயை சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போ எதுக்கு இந்த பாயை வந்து கிழிஞ்ச பாயெல்லாம் நீ தச்சிக்கிட்டு இருக்க? அதான் சொல்லுடா, எது தச்சிட்டு இருக்க கிழிஞ்ச பாயை? திரும்பி பிச்சுக்கிட்டே இருப்பீங்களா நீங்கள் தான் கிழிச்சிருவீங்க தான். எங்கள் வீட்டில் மரக்கட்டில் இருந்தாலும் யாருமே வந்து பெட்டில் படுக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி பாய் விரித்து தான் படுத்துட்ருக்கோம். ஸோ கல்யாணம் 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷமாக 2 குழந்தைங்க பிறந்தாலும் சரி, டெலிவரி ஆனப்பவும் சரி, நான் வந்து கீழே பாயில் தான் நான் படுத்தேன். எனக்கு பழக்கம். ஸோ கரெக்டாக வாரத்தில் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் என் ஹஸ்பண்டுக்கு லீவ் இருக்கும்போது இருக்கிற பாயெல்லாம் எடுத்து இந்த மாதிரி சைடில் கிழிஞ்சிருக்கும் பார்த்திங்களா, அது எல்லாமே சரி பண்ணி வச்சுருவாங்க. ஏன்னா பசங்க வந்து மோஸ்ட்லி அதுலேருந்து நார்லாம் இழுத்துருவாங்க. அதனாலேயே வந்து ஸோ திரும்ப திரும்ப நம்ம பாய் வாங்கணும். பாயோட ரேட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா, 350 ரூபா, 400 ரூபாய் வரைக்கும் வந்துருச்சு நமக்கு. ஸோ அதுக்காகவே வந்து இந்த மாதிரி மெனக்கெட்டு உட்காந்து செய்வாங்க. அந்த அளவுக்கு என் வீட்டுக்காரர் வந்து ஒரு விஷயமும் பார்த்து தான் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடந்திருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.